பாருங்க வந்து நண்டு உயிரோடு இருக்கு. இவ்வளோ நாங்கள் கொஞ்சம் விளையாடிக்கலாம். சில நேரம் நல்ல மலிவாகும் போகும், சில நேரங்களில் மலிவு அந்த விரத நாடுகளில் கொஞ்சம் மலிவாக இருக்கு. கொஞ்சம் சாப்பிட்ற காலங்களில் நீங்கள் கொஞ்சம் மலிவாக இருக்கு. அதனால் பாருங்க சும்மா குவிஞ்சு போய் கிடக்கு. மீனெல்லாம் கட்டிட்டு போயினா மீன் பிடியாரெல்லாம் காக்கதி சந்தையில் அணிக்கிற பாருங்க. மழையின் மத்தியிலும் பல்ல கணக்காங்க. மலைக்கு மத்தியிலும் அமோகமாக இருக்குது பாருங்க. பாருங்க பெரிய மீன் ஒன்று வருது. பாருங்க உயிரோடு ரெண்டு திருட்டு என்ன பாரு சுண்டடி பாரியா இல்லை கருங்கடி பாரு சுண்டடி பாரு நூறாள் ஊடகம் எந்த மீன் போட முடியும் விலை குறைஞ்சி போடலாம். ஒரு கிலோ 1 கிலோ 1200 கொடுத்தாங்க. 1300 விற்கிறாங்க. இல்லை நான் 100 எடுத்து தான் விற்கிறேன். கொண்டு ஐயா எவ்வளோ பாருங்க வந்து நண்டு உயிரோடு இருக்கு பாருங்க. மேடம் 1700 ரெண்டு சாருங்க. வாளிகள் மீன் எடுத்து வச்சு கொண்டிருக்கிறார். மீன் வந்து ஒரு 700 ரூபாய்க்கு வச்சுக்கிறாங்க. தப்பி தவறி ஒரு 100 குறைச்சால் ஒரு 600 ரூபாய் கொடுப்போம், 500 ரூபாய்க்கும் கொடுப்போம். 500 ரூபாய் கொடுப்பீங்க? 500 ரூபாய். ஏன்னு சொன்னால் நாங்கள் முதல்ல இந்த கொள்முதலை பிடிக்க போகணும். ஏன்னு சொன்னால் அந்த கடுமையான விளைவித்தால் வியாபாரம் மூடாது. கட்டுப்பாடான நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் விளையாடிக்கலாம். சில நேரம் நல்ல மலிவாகும் போகும், சில நேரங்களில் மலிவு அந்த விரத நாடுகளில் கொஞ்சம் மலிவாக இருக்கு. கொஞ்சம் சாப்பிட்ற காலங்களில் நீங்கள் கொஞ்சம் மலிவாக இருக்கு. அதனால் நாங்கள் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மீன்களை கொள்வனம் செய்யணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி குறைஞ்சது சில நேரங்களில் வியாபாரத்தில் நல்ல சூடான மீன் எடுத்தால் உங்களுக்குரிய வருமானம் கொஞ்சம்
இரட்டிப்பாக வரும். சில நேரங்கள் முதல்ல கூட நாங்கள் விற்று காப்பாற்றி கொண்டு நாங்கள் எடுக்கிறதா உங்கள்கிட்ட கடனாத்தான். மீனை விலகப்பம் எடுக்க சொன்னால் கொண்டு போவோம் விற்போம். விற்று மூடியான் மாதிரி இருக்காங்க கொள்வரவு செய்கிறான். அவன் எங்களுக்கு தந்துட்டு அவன் காசை கொடுப்பேன். நாங்கள் இப்போ இந்த முடியை வந்து அந்த காசை கொடுத்து கிளியர் பண்ணுறோம். அப்படியா இது வந்து ஒட்டி இது வந்து நான் இப்போ 700 வச்சுக்கூடாது. 500 இதில் வந்து இதுதான் துள்ளு மண்டை பாறை மதுரை செம்புளை என்று சொல்கிற செம்புளை சீலா. அப்போ இது வந்து துள்ளு மண்டை, இவடம் துள்ளு மண்டை. இதை சொல்கிறேன். இந்த நாங்கள் அந்த கும்பலா இருக்கല്ലോ, கும்பலா மாதிரி இது பூஞ்ச கன்னி மீன். இது பூஞ்ச கன்னி மீன். அப்போ இது ஒரு 700 ரூபா ஒரு 500-600 கேட்டால் கொடுப்பேன். இது என்ன மீன் வடிவாக இருக்குது? இது பறவை. இதே சும்மா சாதாரண மாதிரி 300 ரூபாய்க்கு கொடுக்க நான் இதை இப்படியே ஒரு 500 ரூபாய்க்கு வச்சுருக்கேன். 400 ரூபா கேட்டாலும் ஏன்னா நாங்கள் சொல்கிறது ஒரு அதிகப்படியான விலை கேட்டு இந்த பாவனையாளர்கள் வேண்டிய குறைச்சி தானே. அப்போ இது நாங்கள் வந்து அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இதில் முதல்ல பிடிக்க வேணுமா இருந்தால் நாங்கள் இதை மலமண்டு கட்டுறவரை அந்த லாபத்தை எதிர்பார்க்க மாட்டேன். நான் எதிர்பார்க்க மாட்டேன். எந்த வயதுக்கு ஏற்ற வியாபாரத்துக்கு எனக்கு ஒரு 2000 ரூபா கிடைச்சா காணும். அவ்வளோ போதும், எனக்கு தேவை என்ற அளவு தான். இந்த மாதிரி ஒரு இந்த இன்றைக்கெல்லாம் ஒரு 7000 ரூபாய்க்கு எடுத்து கணக்கு போட்டு பார்த்து ஒரு அமௌண்ட்டை சொல்லுவார். சொல்லி அவன் வந்து அது கட்டாயம் தனிப்படாதான் கொடுத்து விடுவார். உடல் விரட்டி மணல் பாருங்க காக்கதை சந்தையில் எப்படி கூட்டம் எல்லாம் ஓடுது வந்து பாருங்க. ஐயாரால் கூறி விற்கிறார் பாருங்க. கனவா இருக்குது, பிடி ஒரு ஆள் இருக்குது பாருங்க. பாருங்க சும்மா குவிந்து ஓய் கிடக்குது. பாருங்க குவிந்து ஓய் கிடக்குது. மீன் இவ்வளோ